திருப்பியும் தலைப்பை சொன்னால் பாட்டு நம்பர் சொல்லணும். பாட்டை சொல்ல வேண்டாம், பாட்டை சொல்ல வேண்டாம். என்ன சொல்லணும்? பாட்டோட எண்ணையாவது சொல்லணும். இது இங்கே இருக்கு அப்படின்னாவது சொல்ல தெரியணும். புரியுதா இல்லைங்களா? பாட்டு மனப்பாடம் பண்ணுறீங்களோ இல்லையோ, தலைப்பு சொல்லலாமா இல்லையா? சொல்லாமல் சொல்ல முடியாதா? பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு முடியறதுக்குள்ளே. சரி, தடத்த இலக்கணம். தடத்த இலக்கணம் பாடல் எண் 14. நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர அதலை நிமலன் மேவி நாடறிய கருணை உருவாகி நவின்று பலகலை நாதவிந்து ஆதி கூடும் ஒளிவளர் குடிலை மாயை மேவி கொடுவினைகுள் தனு கரண புவன போகம் தாங்க வீடுபெற நிறுவி அவை ஒடுக்கும் மேனி பிறங்கிய நிற்கள சகல பெற்றியாமே. நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர. இது ஏற்கனவே எழுதுனது தான், போன வகுப்புலேயே எழுதணும், இருந்தாலும் இன்னொரு தடவை எழுதுகிறேன். இது எத்தனாவது பாட்டு? 13. பரசிவம் தான் சொருபு சிவம். 13ல் சொல்லிட்டார். 13ல் சொல்லிட்டார். அந்த பரசிவத்தினுடைய சக்தி பராசக்தி. நீடு பராசக்தி, நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் கிரியை தர. இல்லை, இடையில ஒரு வரி விட்டுருக்கு, பாட்டில் விடலை. பாட்டுனா அதுக்கெல்லாம் இத்தனை எழுத்து தான் இருக்கணும், இத்தனை சொல்லு தான் இருக்குன்னு இருக்குது. அதனால் பாடலில் என்ன இருக்கும், சில கருத்துக்களை நீங்கள் உய்த்து உணர்ந்து கொள்ளணும். நீடு பராசக்தி ஆதிசக்தி ஆகி. ஆதிசக்தி ஆகின்னு பாட்டில் இருக்காது. பொருள் செய்யும்போது நீங்கள் அப்படி பொருள் செஞ்சுக்கணும். சரிங்களா? பராசக்தி என்ன ஆயிடுச்சு? ஆதிசக்தி ஆகி. ஆதிசக்தி என்பது என்னது? திரோதான சக்தி. திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தி இச்சா ஞானம் கிரியை தர. திரோதான சக்தி மூணா நிற்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என மூன்றாய் நிற்கும். நீடு பராசக்தி ஆதிசக்தி ஆகி. பாட்டில் ஆதிசக்தி ஆகின்னு இருக்காது. சரிங்களா? பொருள் செய்யும்போது அதை நீங்கள் வருவிச்சிங்க. நீடு பராசக்தி ஆதிசக்தி ஆகி. ஆதிசக்தி என சொல்லப்படுகின்ற திரோதான சக்தி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என மூன்றாகி நின்று. மூன்றாகி நின்று. இப்போ பாட்டை படிங்க. நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் கிரியை தர. பராசக்தி இந்த மூணையும் தருது. எதை தருது? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என மூன்றாக நிற்கிறது. இதனை நிமலன் மேவி. நிமலன் மேவி. நிமலன் யாரு? நின்மலன். போன பாட்டில் பார்த்தோமா இல்லையா? நின்மலனாய். மல சம்பந்தம் இல்லாதவன் யாரு? பெருமான். அந்த பெருமான் இந்த சக்தியை மேவி நிற்பான், சக்தியை செலுத்துவான். சக்தியை உடையவன் சத்தன்னு பேர். சக்தியை உடையவன் சத்தன். இப்போ இச்சாசக்தி யார் செலுத்துவா? சிவபெருமான் செலுத்துவார். கிரியாசக்தியை, ஞானசக்தியை எல்லாம் அவர் தான் செலுத்துவார். எனவே அந்த நிமலன் இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியை மேவி நிற்பான். மேவி நிற்பான் என்னதுங்க? செலுத்தி கொண்டு அதை இடமாக கொண்டு நிற்பான். பெருமான் இதில் நிற்பான். நிமலன் மேவி நாடறிய கருணை உருவாகி. கருணை உருவாகி இந்த மேவி நிற்கிற போது அவன் என்ன செய்யறான்? கருணையினாலே வடிவம் தாங்கி இன்னும் கீழே வருவான். இந்த மூணா நின்று மூணுலேருந்து என்ன செய்கிறான்? பல வடிவங்களை கீழே பெறுகிறான். அது வடிவத்தை பெறுவதற்கு என்ன காரணம்? கருணை தான். உயிர்கள் மேல் கொண்டிருக்கிற கருணை. எனவே நிமலன் அதனை மேவி நாடறிய கருணை. நாடுதற்கு அரிய கருணை. நம்மளாலாம் அவ்வளவு அவனை போய் பெறவே முடியாது. அவன் நம்மளை வந்து பெறுகிறான். நாம் அவன்கிட்ட போக முடியாது. அவன் என்ன செய்கிறான்? அவன் கீழே வரான் இல்லையா? எப்படி ஒரு தாயை குழந்தை பிடிக்க முடியுமா? ஓடி பிடிக்க முடியுமா? ஆனால் தாய் என்ன செய்கிறா? பிடிக்கிற மாதிரி வந்து நின்றுக்குவா. புரியுதா இல்லைங்களா? பிடிச்ச உடனே குழந்தைக்கு ஒரே சந்தோஷம். பிடிச்சிட்டேன்னு கத்தோம். உண்மையில் குழந்தையா பிடிச்சிது? தாய் வந்து அகப்படுகிறாள். அவள் வந்து ஏன்னா அந்த குழந்தைய சந்தோஷமாக பார்க்குறதுல அந்த தாய்க்கு ஒரு ஆனந்தம் இல்லையா? இது இல்லைன்னா கிடைக்கலன்னா ஒன்றா என்ன செய்யும்? என்னால் முடியலன்னு அழுவும். அது குழந்தை வருங்கிறது தாய்க்கு
பிடிக்காது இல்லையா? அவள் சந்தோஷமாக இருக்கிறது தான் தாய்க்கு. அதுபோல் தான் பெருமானம். நம்ம போய் அவனை ஒருபோதும் பிடிக்க முடியாது. அவனை பிடிக்கிற ஆற்றலோ அறிவோ நமக்கு ஒருபோதும் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? கீழே இறங்கி வரான். நம்ம எவ்வளவு கீழே இருக்கிறோமோ அவ்வளவு கீழே இறங்கி வந்து நம்ம என்ன செய்கிறான்? நம்ம பிடிச்சி அங்கேயே வைக்கிறத என்ன செய்கிறான்? மேலே தூக்கிட்டே போகிறான். கீழே இருந்து நம்ம எங்கே மேலே எது வரைக்கும்? பரசிவத்தை தூக்கின்ற அறிவும் ஆற்றலும் வருகிற வரை நம்ம அவன் என்ன செய்கிறான்? படிப்படியாக உயர்த்தி கொண்டே வருகிறான். எனவே நாடறிய கருணை உருவாகி நவின்று பலகலை நாதவிந்து ஆதி. நவின்று பலகலை நாதவிந்து ஆதி. நாதம் விந்து முதலாகிய 5 தத்துவம். ஆதினா முதலாக நாதம் விந்து முதலாகிய தத்துவங்களை இடமாக கொண்டு பெருமான் என்ன செய்கிறாங்க? வடிவம் தாங்குகிறான். என்னென்ன வடிவம் பாருங்கள். நாதம் விந்து சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தை அருவம் உருவம் அருவுருவம் நெட்களம் சகலம் நிற்கள சகலம் எல்லாம் அது புரிஞ்சாதான் அடுத்தடுத்து வரும். அது படிக்கலைன்னா இது புரியாது. நாதம் விந்து சாதாக்கி மகேஸ்வரம் சுத்த வித்து. இந்த ரெண்டும் அருவத்திருமேனி. கீழே இருக்கிற ரெண்டும் உருவத்திருமேனி. நடுவில் இருக்கிறது அருவுருவத்திருமேனி. அதுக்கு இன்னொரு பேர் அருவம் என்பதற்கு நெட்களம். களம் இல்லாதது. வடிவம் இல்லாதது. அடுத்தது சகலம், வடிவத்தோடு கூடியது. நிற்களம், வடிவமும் இல்லாததும். நிற்கள சகலம். சரி. நாடறிய கருணை உருவாகி நவின்று பல கலைகளை உடைய நாதம் விந்து ஆதி. கூடும் ஒளிவளர் குடிலை மாயை மேவி. குடிலைன்னு என்னது? சுத்தமாய். குடிலை என்பது சுத்தமாய். இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் எதை மேவுகிறது? சுத்தமாயை மேவி நின்று சுத்தமாயை தொழில்படுத்தி என்ன செய்கிறதுங்க? இந்த 5 தத்துவங்கள் தோன்றுகிறது. சுத்தமாயிலிருந்து தோன்றுகிற தத்துவங்கள் 5. இது எதோடு கூடும்? இதெல்லாம் ஏற்கனவே படித்தது தான், பல முறை படித்தது தான். என்னது? இச்சாசக்தி மாறாமல் இருக்கும். கிரியாசக்தி ஞானசக்தியும் மாறி நிற்கும். ஞானம் தொழில்படுகிற போது நாதம், இச்சை தொழில்படுகிற போது விந்து. 2 சரிசமமாக இருந்தால் சாதாக்கியம். அடுத்தது இச்சை அதிகமாகவும் ஞானம் குறைவாக இருந்தால் மகேஸ்வரம். அடுத்தது என்னது? இச்சை குறைவாக ஞானம் அதிகமாக இருந்தால் சுத்த வித்தை. இச்சை குறைவாக ஞானம் அதிகமாக இருந்தால் சுத்த வித்தை. இச்சை அதிகமாகவும் ஞானம் குறைவாக இருந்தால் மகேஸ்வரம். சரியா? எப்போ கேட்டாலும் புதுசாக கேட்குற மாதிரியே கேட்குறீங்க. அடிக்கடி குழப்பமாக இருந்து எல்லா வகுப்புலையும் கிட்டத்தட்ட சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ கடைசியாக நடந்த ஒரு 5-6 வகுப்பில் எல்லா வகுப்புலையும் இந்த படத்தை போட்டு நடத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நவிழ்தோறும் நூல் நயம் போல அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்படின்னு என்னது? எத்தனை தடவை படித்தாலும் புதுசாகவே இருக்கான். வள்ளுவர் அன்றைக்கே சொல்லிட்டார். ஒருவேளை சித்தாந்தத்தை தான் சொன்னாரா தெரியல. எத்தனை தடவை படித்தாலும் புதுசாக இருக்குது. எது? சித்தாந்தம். நவிழ்தோறும்
நவில்தோறும் நூல் நயம் போல பண்புடையாளர் தொடர்புன்னு சொல்லுவார். அது மாதிரி ஆச்சு. சரி, எனவே இந்த 5 தத்துவங்கள் தோன்றுகிறது. தத்துவங்களை இடமாக கொண்டு பெருமான் என்ன செய்கிறான்? வடிவம் தாங்குகிறானா இல்லையா? இங்கே இருக்கிற பெருமானுக்கு என்ன பேர்? இங்கே இருக்கிற பெருமானுக்கு என்ன பேர்? சிவம். இங்கே சக்தி, சதாசிவன், மகேஸ்வரன், இங்கே உருத்திரன், இங்கே உருத்திரன். 5 தத்துவத்தை இடமாக கொண்டு பெருமான் 5 வடிவம் தாங்கி வருகிறான். இதெல்லாம் என்னது? பெருமானது தடத்த திருமேனி. இதெல்லாம் பெருமானது தடத்த திருமேனி. புரியுதா இல்லைங்களா? இப்போ பாட்டை பாருங்கள். நீடு பராசக்தி. ஏன்னா ஒரு பாட்டை படித்தா அடுத்த தடவை பாட்டை படிக்கும்போது உங்களுக்கு பொருள் கூடவே புரியணும். சும்மா பாட்டை படிச்சுட்டு அப்படியே போய் நானும் சிவபிரகாசம் படித்தாச்சுன்னா ஒரு 10 பாட்டு படித்தாலும் அடுத்த தடவை பாட்டை படித்தா என்ன வரணும்? அப்படியே படித்தா இதாங்கன்னு சொல்லணும். அப்படி படித்தா தான் அதுக்கு பேர் படிக்கிறதுன்னு அர்த்தம். அது இன்றைக்கி வருது அப்படிங்கிறீங்களா? அது வேணால் கரெக்டு தான். நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் கிரியை தர. இதை பொருள் செய்யும்போது நீடு பராசக்தி ஆதிசக்தி ஆகி, ஆதிசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என 3ஆக தந்து இந்த 3ஐ நிமலன் மேவி. நிமலன் இறைவன் இந்த 3ஐயும் என்ன செய்வான்? இடமாக கொண்டு தொழில் செய்வான். தொழில் செய்கிற போது என்ன செய்வான்? குடிலையோடு கலந்து குடிலையை தொழில்படுத்துவான், சுத்தமாயை தொழில்படுத்துவான். இந்த 3ஐயும் இடமாக கொண்டு சிவபெருமான் என்ன செய்வான்? சுத்தமாயை தொழில்படுத்துவான். குடிலை மேவி நாடறிய கருணை உருவாகி. நாடறிய கருணை குடிலையை மேவுகிற போது கருணையின் காரணமாக வடிவங்களை கொள்வான். வடிவங்களை கொள்வான். என்னது? நாதம் விந்து ஆதி. நாதம் விந்து முதலாகிய தத்துவங்களை இடமாக கொண்டு இறைவன் கீழே இறங்கி வருவான். வருகிற போது சிவன், சக்தி, சதாசிவன், மகேஸ்வரன், உருத்திரன், மால், அயன் இல்லை கீழே வருவான். ஒவ்வொன்றும் அவனது என்ன வடிவம்? தடத்த வடிவம். எல்லாமே சிவபெருமானது தடத்த வடிவம்தான். அப்போ சொரூப வடிவம் என்பது என்னது? பரசிவம் தான் சொரூப வடிவம். சைவ சித்தாந்தம் பேசுகிற சிவம் பரசிவம்தான். புரியுதா இல்லைங்களா? இவர்களெல்லாம் பக்குவம் வர்ற வரைக்கும் இவர்கள்லாம் நமக்கு வருவாங்க. பக்குவத்திற்கு தக்கவாறு இவங்கெல்லாம் வருவாங்க. இதெல்லாம் யார்? தடத்த சிவம். தடத்த சிவம். நமக்கு வர்றது யார்? வரவேண்டியவர் சொரூப சிவம். வந்தவர் இல்லை. வந்தால் என்ன ஆகும்? பேச மாட்டேன். முதல்ல வந்துட்டா பேச்சுக்கு இடம் இல்லை, பேசுனா இடங்கள். நெட்டை கூடி நிற்க வேண்டியது தான். நெட்டை கூடி நிற்க வேண்டியது தான். அப்போ நமக்கு வரவேண்டியவர் தான் பரசிவம். வரவேண்டியவர் தான் பரசிவம். இப்போ வந்துடுற நமக்கு வர்றவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களும் இல்லை. யார் கிடையாது? இவர்களும் கிடையாது. நமக்கு வர்றதெல்லாம் ஆன்ம வர்க்கத்து ஆன்மாக்கள் தான் நமக்கு அருள் செய்ய வரும். எது வரைக்கும்னா பக்குவம் வர்ற வரைக்கும். புரியுதா இல்லைங்களா? நமக்கு அருள் செய்வதே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். அவர் யார்? ஆன்ம வர்க்கம்தான். நீங்கள் பூசை செஞ்சீங்கன்னா பூசையில் பயன் கொடுப்பவர் யார்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் யார்? இங்கே இருக்கக்கூடிய சுத்த வித்தையில் இருக்கிறாள் உருத்திரர், சப்தகோடி. நேற்று பார்த்தோமா மகா மந்திர உருத்திரர்லாம் படித்தோமா இல்லையா? அதில் ஒருத்தர் தான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். அவர் தான் நமக்கு அருள் செய்வார். சிவபெருமான் அருள் செய்ய மாட்டார். சிவபெருமான் அருள் செய்ய மாட்டார். அப்போ அருள் செய்யணும்னா போன வகுப்பில் சொன்ன ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். சிவபெருமானை நேரடியாக அவர் நமக்கு அருள் செய்யணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நேற்று போன வகுப்பில் 12ஆம் நூற்பாலை சொன்னால் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? பூசையில் செய்யணும். அப்புறம் குருலிங்க சங்கம வடிவத்தில் வணங்கினா அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள பெருமான் வருவான். தாபர சங்கம் மாபரன் தாபர சங்கமங்கள் என்ற 2 உருவில் நின்று பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பேன். சிவஞான சித்தியார் பாட்டு சொல்லுது.
அப்போது அதை தவிர வேறு எங்கே முட்டி மோதினாலும் பெருமான் நமக்கு நேரடியாக வரமாட்டான். சரி, எனவே அதை விட்டுருவோம். இப்போ நாம் இதை வந்துடுவோம், இந்த பாட்டுக்கு வந்துடலாம். சரிங்களா? எனவே இப்போ இந்த பாட்டு இன்னொரு தடவை படித்து பாருங்கள், புரியுதானே? நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் கிரியை தர அதனை நிமலன் மேவி நாடறிய கருணை உருவாகி நவின்று பலகலை நாதவிந்து ஆதி கூடும் ஒளிவளர் குடிலை மாயை மேவி. இதெல்லாம் எப்படி வரும்? மாயையோடு மேவி. என்ன மாயை? சுத்த மாயை. கூடும் ஒளிவளர் குடிலை மாயை மேவி கொடு வினைகோள் தனு கரண புவன போகம் தாங்க. இதெல்லாம் செஞ்சு என்ன செஞ்சிட்ருக்கிறான்? வினைக்கு ஈடாக நமக்கு தனு கரண புவன போகத்தை தரும் பொருட்டு நமக்கு உடம்பை கொடுக்கறதுக்கோசரம் அவர் உடம்பு தாங்கி வரார். நம்ம உடம்புக்கு காரணம் எது? கொடுவினை. என்ன வினை? கொடுவினை. கொடுமையான வினை. கொடுமையான வினை. இன்னொன்று கொடுக்கப்பட்ட வினை. கொடுக்கப்பட்ட வினைன்னு எது? மொத்த வினையும் கொடுத்தா நம்ம கதை தாங்காது. மொத்த வினையும் கொடுத்தா நம்ம வினை தாங்காது. அதனால் என்ன செய்கிறாரு? எல்லாம் இருக்கட்டியான்னு கொஞ்சோண்டு எடுத்து கொடுக்குறாரா இல்லையா? இதுக்கே தாங்கலை, இதுக்கே தாங்கலை. அப்போ மொத்தமாக கொடுத்தா என்ன வருது? அவ்வளவுதான். எனவே கொடுவினை. கொடுவினைகள் தனு கரண புவன போகம். தனுன்னு என்னது? உடம்பு. தனு கரணம் அந்த கரணங்கள் முதலாகி கருவிகள். புவனம் உலகங்கள். போகம் உலகத்தினால் விளைகிற அனுபவம். இதையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். வினையின் காரணமாக நம்ம உடம்புக்குள்ள கரணங்கள், இவற்றிற்கான உலகங்கள், உலகத்தை நுகர்வதற்கான அனுபவங்கள், இதெல்லாம் கொடுக்கறதுக்காக எல்லாவற்றையும் கடந்திருக்கிற பரசிவம் மாயையோடு கூடி தடத்த திருமேனி தாங்கி வந்து உலகங்களை படைத்து உலகத்தில் உயிர்களை இருத்தி அதற்கு தக்க வினைகளை ஊட்டி இத்தனை வேலையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இத்தனை வேலையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அவனை தவிர மீதி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவனுக்கு ஒரே வேலை தான். யாருக்கு? சிவபெருமானுக்கு ஒரே வேலை. என்ன வேலை? நம்மளுக்கு கருணை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் வேலை. அவருக்கு அதுதான் வேலை. நமக்கு அதான் வேலை. நமக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குது. அவரை பார்த்துட்டு இருக்கிறதா நமக்கு வேலை. கேட்குறான்னு இல்லையே, கோயிலுக்கு போயிட்டே இருந்து இல்லையா? இதெல்லாம் யாரையா பார்ப்பா? அவருக்கு தான் வேறு வேலை இல்லை. யாருக்கு? சிவபெருமானுக்கு தான் வேறு வேலை இல்லை. உனக்குமா வேறு வேலை இல்லை இல்லையா? நம்மளாம் அப்படி தான் இருக்கிறோம். எனவே தனுகரண புவன போகம் தாங்க நான் என்ன செய்கிறாருங்க? கொடுவினைகள் தனு புவன போகம் பீடு பெற நிறுவி. பீடுன்னா என்னதுங்க? செல்வம் உயர்ந்த. பீடு பெற நிறுவி அவற்றையெல்லாம் உயர்ந்ததாக அமைத்து கொடுத்து அவை ஒடுக்கி என்ன செய்கிறானுங்க? தோற்றம் செய்து தேவைப்படுகிற போது என்ன செய்கிறான்? ஒடுக்குகிறான். தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும். அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஐந்தொழிலும் செய்கிறான். ஐந்தொழிலும் செய்கிறான். எனவே பீடு பெற நிறுவி அவை ஒடுக்கும் மேனி பிறங்கிய நிற்கள சகல வெற்றியாமே. அவன் இதெல்லாம் செய்வதற்காக நிற்கள திருமேனி சகல திருமேனி நிற்கள சகல திருமேனி என்று அருவம் உருவம் அருவுருவம் ஆகிய வடிவங்கள் தாங்கி வருகிறான். வருகிற பெருமானுக்கு தடத்த மூர்த்தி, தடத்த சிவம்னு பேர். சொரூப சிவத்தை சொன்ன மாதிரி இப்போ எதை சொல்கிறாரு? தடத்த சிவத்தை சொல்கிறார். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சு போச்சு. அடுத்த பாட்டு 15. இறைவன் திருமேனி கொள்வதால் இழுக்கு இல்லை. அப்படிப்பட்ட பெருமான் இதையெல்லாம் செய்யணும்னா திருமேனி தாங்கி தான் வரணுமா? ஏன் அது திருமேனி தாங்காமல் அவனால் செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அவருக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்கா இல்லையா? சிவபெருமானுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குதுன்னா அவர் என்ன செய்யலாம்? அங்கேயே இருந்து செய்ய வேண்டியதானே. இங்கே வந்து கீழே இறங்கி 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 வந்துட்டா அதுக்கு அது என்னங்க பெருமை? எப்படி செய்யணும்? அங்கேருந்தே
செய்யணும். நாம் இப்போ ஒருத்தர் சொல்கிறோன்னு வச்சுக்கங்க, அதெல்லாம் பெரிய ஆளுங்க, போகவே வேண்டியதில்லை, ஒரு ஃபோன் அடித்தா போதும், காரியம் தானாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் தானே பெரிய ஆள். அது மாதிரி பெருமாள் என்ன செய்யலாம்? அங்கேருந்தே செய்ய வேண்டியது தானே. பரசிவமாகவே இருந்து இதெல்லாம் செய்ய முடியாதா? இங்கே இறங்கி வந்து செய்கிறதுல அவருக்கு என்ன பெருமை இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அடுத்த பாட்டு 15. இறைவன் திருமேனி கொள்வதால் இழுக்கு இல்லை. 15. ஈங்கு இது என்றது கடந்த இயல்பினானும் ஈறு முதல் நடுவொன்றும் இளாமையானும் ஓங்கி வளர் ஞானமயன் ஆதலானும் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கறிய வெறுப்பினோடு விருப்புமெல்லாம் சார்வறிய தனிமுதல்வன் ஆதலாலும் நீங்களரும் உயிர்க்கு உயிராய் நிற்றலானும் நிறுத்திடுவன் நினைந்த ஒரு நிமலன் தானே. ஈங்கு இது என்றது கடந்த இயல்பினானும், ஈங்கு இவ்விடத்து, இது இந்த இயல்பு என்பதை கடந்த இயல்பு உடையவன், இன்னதன்மையன் என்றே அறியவொன்னா எம்மான். ஈங்கு என்றும் இது என்றும் சுட்டி அறிய முடியாத பெருமான், நம் அறிவுக்கு எட்டாத பெருமான். அவன் என்ன செய்ய, இன்னதன்மைன்னு என்ன சொல்ல முடியாது, அறியவே முடியாது. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிவஞான போதத்தில் சொல்லுவார், ஆன்ம அறிவினால் சுட்டப்படுகிற பொருளெல்லாம் அசத்துன்னு பேர். நீங்கள் எதையாவது காட்டிட்டு இது அப்படின்னு உனக்கு காமிச்சிட்டிங்கன்னா அது அழியும். நீங்கள் எதை இப்படி காமிச்சு இதை பாரு அப்படின்னு உனக்கு காமிச்சிட்டிங்கன்னா அது நித்த பொருள் கிடையாது, அது அழிகிற பொருள் தான். யோசிச்சு பாருங்கள், உங்களால் சுட்டப்பட்டது ஏதாவது அழியாத பொருள் இருக்கா? சுட்டி அறியப்படுகிற பொருள் அனைத்தும் அசத்து. சுட்டி அறியப்படுகிற பொருளெல்லாம் அசத்து தான். அப்போ சத்து பொருள் என்னது? சுட்டி அறிய முடியாது. இப்போ உயிர் சுட்டி அறிய முடியுமா? உயிரை காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. உயிரை சுட்டி அறிய முடியாது, உயிரையே சுட்டி அறிய முடியாது. அவன் எங்கே இருக்கிறான்? உயிருக்குள்ளே இருக்கிறான். நீ சிவபெருமானை காட்டியான்னு இப்போ கேட்குறானால மேடையில் கத்திக்கிட்டே இருக்கிறான், கடவுள் இருக்கிறாரா காட்டியான்னு. உனக்கு உயிர் இருக்கா இல்லையா? அதை காட்டு முதல்ல, அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற சிவபெருமான் அப்புறம் காட்டலாம். உனக்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்குது, உயிரே இருக்குது. உயிர் இருக்குன்னா நீ என்ன செய்யணும்? காட்டணுமா இல்லையா? காட்டுவியா? அவன் சொல்லுவான், உடம்பு தான் உயிர், உயிர் தான் உடம்பு, உடம்புக்கு வேறாக உயிர் என்ற ஒன்றே இல்லை அப்படிமா. அப்படி சொன்னால் அதுக்கு அழகாக பரபக்கத்தில் சொல்கிறாரு, என்னது உடம்பு தான் உயிர்னா. ஏற்கனவே ஒரு அந்த கதை சொல்லியிருக்கிறேன். என்னது, கோயிலுக்கு போய் சக்கரை பொங்கலை கொடுத்தா, சுட சக்கரை பொங்கல் கொடுத்தா என்ன செய்கிற? அப்பா சுடுது கையை போட்டு இந்த ஆத்திரையா இல்லையா? கையில் வச்சுட்டாங்க, கையை நீட்டியாச்சு நாமளும் தெரியாமல். அவன் என்ன செஞ்சிட்டான்? கொதிக்க கையில் வச்சுட்டான். நீ என்ன செய்கிற? அப்பா சுடுதுன்னு கையை மாற்றி பண்ணுற. ஏன்? உடம்பு தானே உயிர், உடம்பு தானே உயிர். இப்போ இந்த உடம்பு இருக்கா? சுடுதாயா? சுடுது. கடைசியாக உன்னை வச்சு என்ன செய்கிறான்? கொல்லி வச்சிட்றான். திக்குன்னு எரியுது, திக்குன்னு எரியுது. என்னையா சத்தமில்லாமல் படுத்துருக்குற? ஏன் சத்தமில்லாமல் படுத்துருக்குற? நீ உடம்பு தான் உயிர்னா இப்போ உடம்பு இருக்கா இல்லையா? உடம்பு இருக்கா இல்லையா? அந்த உடம்புல முதல்ல சக்கரை பொங்கல் சுடுதுன்னு இப்போ என்ன செஞ்சுட்டுருக்கிறான்? மொத்த உடம்பு வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறான். சத்தமெல்லாம் படுத்துருக்கிறியா அப்படின்னு என்ன அர்த்தம்? உடம்புக்குள்ளே உயிர் இருந்துச்சு, அதனால் சுட்டுச்சு. இப்போ உடம்புக்குள்ளே உயிர் இல்லை, சுடலை. புரியுதா இல்லைங்களா? அப்போ உடம்பும் உயிரும் வேறு, உடம்பும் உயிரும் வேறு என்பது நம்ம கருத்து. அப்போ இவன் சொல்கிறவன்லாம் உடம்பு தான் உயிர்னு சொல்லிட்டு எதாவது கதை சொல்லிட்டுருப்பான். சரி, சுட்டி அறியப்படுவது அசத்தே. இறைவனை ஒருபோது என்ன செய்ய முடியாது? சுட்டி அறிய முடியாது. ஈங்கு இது ரெண்டு சுட்டு. ஈங்கு அப்படின்னா இங்கே இருக்கிறான், இவன் தான். இங்கே இருக்கிறான்னு சொன்னாலும் சுட்டி அறிஞ்சிடுவோம், இவன் தான் சொன்னாலும் சுட்டி அறிஞ்சிடுவோம். ஈங்கு இது என்றது கடந்த இயல்பு, அவனை அப்படியெல்லாம் காட்ட முடியாது. அப்புறம் சுட்டி அறியப்படியாத. அப்புறம் ரெண்டாவது, ஈறு முதல் நடுவொன்றும் இளாமையான.
ஈரும் இல்லை, நடுவும் இல்லை. அப்போ என்ன இல்லை? துவக்கமும் இல்லை. ஆதி அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி. அவனுக்கு தோற்றமும் இல்லை, இறுதியும் இல்லை. அப்போ என்ன இல்லை? நடுவுலையும் இல்லை. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவரும் பெற்றறிவார். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவரும் பெற்றறிவார். அப்போ அங்கே பெருமானுக்கு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறார்? இருக்குதுன்னு சொல்கிறாரா இல்லைன்னு சொல்கிறாரா? திருவாசகத்தில் இந்த வரியில் நீங்கள் ஆதியும் அந்தமும் விட்டுருங்க, இந்த வரி சொல்லுங்க. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். உலகத்துக்கு அவன் முதலாகவும் இறுதியாகவும் நடுவாகவும் இருப்பான். அவனுக்கு அது கிடையாது. புரியுதா இல்லைங்களா? உலகத்துக்கும் முதலாக இருப்பான், உலகத்துக்கு இறுதியாக இருப்பான், உலகத்துக்கு நடுவாக இருப்பான். ஏன்னா உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், அவனுக்கு தோற்றமும் கிடையாது, ஒடுக்கமும் கிடையாது. சித்தாந்தம் படிக்கலைன்னா இந்த இடம் தான் தகராறு வரும் திருவாசகத்தில். புரியுதா இல்லைங்களா? சரி, எனவே அவன் என்னதுங்க அங்கே முதல் ஈறு நடுவொன்றும் இளாமையானும் ஓங்கி வளர் ஞானமயன் ஆதலாலும். ஓங்கி வளர்கின்ற ஞானமே வடிவாக உடைய பெருமான். ஞானமே வடிவம். ஞானம்தான் திருமேனி. ஞானம்தான் திருமேனிங்கிறீங்க, போன பாட்டில் கருணையே வடிவுன்னு சொல்கிறீங்க. ஞானமா கருணையா? ரெண்டு ஒன்று தாயா. ஞானம்னாலும் கருணைனாலும் எல்லாம் ஒன்று தான். இங்கே ஓங்கி வளர் ஞானமயன் ஆதலாலும் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும். அவன் உண்மையை பிறரால் அறிய முடியாது, யாரால் அறிய முடியாது. அப்போ அவன் அறியணும்னு வச்சுக்கங்க, என்ன செய்யணும்? அவன் காட்டணும். அவனாக காட்டினாதான் காண முடியுமே ஒழிய நம்மளாக போய் அவனை காணவே முடியாது. நான் கண்டேன் அப்படின்னு சொன்னேன்னு அர்த்தம், அவன் காட்டினான்னு அர்த்தம். அவன் காட்டினான் தான் நம்ம காண முடியும். ஆனால் நான் கண்டேங்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஒருவருக்கு திருவருள் காட்சி நிகழ்கிறதுன்னு சொன்னால் இவர் முயற்சியால் அது நிகழவில்லை, அவன் காட்டியதால் இவர் கண்டார். புரியுதா இல்லைங்களா? அவர் காட்டலைன்னா நம்மளால் காண முடியாது. இது பல முறை சொன்ன கருத்து தான். ஞானசம்பந்தர் யாருக்கு காமிச்சார்? ரெண்டு பேர்த்துக்கு காமிச்சாரா இல்லையா? அப்பாவுக்கு காமிச்சார், நாவுக்கரசருக்கும் காமிச்சார். ஆனால் அப்பாவுக்கு தெரியல, நாவுக்கரசு பெருமானுக்கு தெரிந்தது. புரியுதா இல்லைங்களா? அப்போ என்னது, இங்கே அவர் காட்டலை, இங்கே காட்டினது ரெண்டும் ஒரே ஆள் தான். ஞானசம்பந்தர் தான் காட்டுறாரு. யாருக்கு? அப்பாவுக்கு. அப்போ இவர் காட்டினா அவர் பார்த்துருக்கணுமா இல்லையா? ஆனால் அப்பாவுக்கு தெரியல. ஏன் தெரியல? பெருமான் காட்டலை. அங்கே நாவுக்கரசருக்கு காட்டுறாரு, அவருக்கும் காட்டிட்டார். புரியுதா இல்லைங்களா? அதனால் தெரிஞ்சது, அவ்வளோதான். எனவே உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கறிய வெறுப்பினோடு விருப்புமெல்லாம் சார்வறிய தனி முதல்வன் ஆதலாலும். விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நிற்கின்ற தனி முதல்வன், ஒப்பற்ற முதல்வன், தனி முதல்வன் ஆதலாலும் நீங்களரும் உயிர்க்கு உயிராய் நிற்றலானும். உயிருக்கு உயிராய், அறிவுக்கு அறிவாகி நீங்காம என்றும் பிரியாது ஆன்மாவின் அறிவிலே நிலை பெற்றிருக்கிற பெருமையாலும் அந்த தன்மையினாலே நிறுத்திடுவன் நினைந்த மேனி, நினைந்த ஒரு நிமலன்தானே. அப்போது தான் விரும்பிய வடிவத்தை இறைவன் கொள்வான். விரும்பிய வடிவத்தை நிறுத்திடுவன் நினைந்த மேனி, நினைந்த மேனி, தான் நினைந்த வடிவத்தை பெருமான் கொள்வான். அதனால் அவன் யார்? நிமலன். அவன் நிமலன். சரி, இப்போ தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? தலைப்பு என்ன தலைப்பு சொன்னோம்? திருமேனி கொள்வதாலே இழுக்கு இல்லைன்னு சொன்னோமா இல்லையா? இப்போ இதுக்கும் இப்போ சொன்ன கருத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வடிவம் கொள்வதற்கு காரணம் எது? வினை. வினை. அந்த வினைக்கு தக்கவாறு வடிவம் நமக்கு வரும். நம்ம நினச்ச மாதிரி வராது. நம்ம விருப்பத்துக்கு வடிவம் வருமா? வராது.
ஆனால் இறைவன் திருமேனி கொள்வது என்பது அவன் நினைச்சாதான் வடிவம். புரியுதா இல்லைங்களா? அதனால் அவன் திருமேனி கொள்வதினால இழுக்கு இல்லை. இப்போ நம்ம வடிவம் கொண்டோம்னா நமக்கு இழுக்கு. ஏன்? வினையினால் வந்துச்சு. நாம் நினச்ச மாதிரிலாம் வராது. ஆனால் அது எப்படி வருது? அவன் நினச்சாதான் வரும். யார் நினச்சா வரும்? பெருமான் நினச்சா வடிவங்கள் தோன்றும். வேண்டானா என்ன ஆயிரும்? ஒடுங்கிடும். எல்லாமே ஒடுங்கிடும். அதனால் அவன் திருமேனி கொள்வதில் என்ன கிடையாது? ஒன்றும் குற்றம் இல்லை. ஒன்றும் குற்றம் இல்லை. அப்புறம் அவன் கீழே இறங்கி வந்தால் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால், அவன் அங்கேருந்து சொன்னால் நமக்கு விளங்குமா? நமக்கு கீழே வந்து குருநாதனாக வந்து விளக்கு விளக்குன்னு விளக்குனாவே விளங்க மாட்டேங்குது. ஒரு முறை சொல்வதில்லை, எத்தனை முறை? வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100,000 இயல்பனதாகி ஏருடைய ஈசன் எதற்க இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி. அப்படி மானுட சட்டை தாங்கி வந்து எத்தனையோ முறை மேல 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 நமக்கு அறிவுறுத்தினாலும் நம்மால் அறிய முடியல. இவ்வளவு கீழே வந்து நமக்கு விளங்க மாட்டேங்குது. நான் அங்கேயே இருப்பேன் அப்படின்னு எங்கே விளங்கும்? விளங்குமா? இப்போ வாத்தியார் சொல்லி தர்றாரு, போர்டில் எழுதி போகிறாரு, பையன் எல்லாம் எழுதிடும். ஒருத்தன் அப்படியே பதக்காப்பதுக்காக முடிச்சுட்டே இருக்கிறான். பார்ப்பாரு, ஏய் புரியுதா இல்லையாடா, இருறா வரேன் அப்படின்னு என்ன செய்வார்? பக்கத்தில் போய் நின்று போடு, என்ன போடுற, கூட்டு, என்ன கூட்டுற, என்ன சொல்கிறா இல்லையா? ஏன்? அவனுக்கு அங்கே நின்னா புரியல. அங்கே நின்னா புரியல. என்ன செய்கிறாரு? பக்கத்தில் வந்து நின்று போடுறான், கூட்டு, என்ன வருது பாரு, இதான் வருமா? 2 போட்ட உடனே அவனுக்கு 2 அடி வாங்கணும்னு தெரியும். இல்லை சார், போடுறேன் சார், இது வேணும், இது இந்த பிஸ்கட் பிஸ்கட். அப்போது அந்த அறிவு ரொம்ப தூளமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கீழே இறங்கி வந்து 2 வச்சு சொல்லி கொடுத்தா தான் விளங்குது இல்லையா? சும்மா சாதாரண பாடம், கணக்கு பாடத்துக்கே என்ன செய்ய வேண்டியது? வாத்தியார் கீழே இறங்கி வர வேண்டியது இருக்குது. இது அறிவுக்குரிய பாடம், ஆன்மாவுக்குரிய பாடம். நான் அங்கேயே இருப்பேன் அப்படின்னா அவருக்கு சரி. நம்ம நிலைமை என்ன ஆக நினச்சி பாருங்க, ஆகுமா? சும்மா இதை வச்சுக்குவோம், சித்தாந்த பாடத்தையே வச்சுக்குவோம். எல்லாம் பவானி வரணும் வாங்க அப்படின்னு என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு கதை. இல்லைங்க வந்துடுறோம், எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வந்துடுறோம் இல்லைங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், புரியுதா இல்லைங்களா? அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது? எங்கே எவ்வளவு கீழே இறங்கி வரமோ அவ்வளவுதான் ஆன்மா ஈடேறும். ஆன்மா ஈடேறும். ஆசிரியருக்கு தான் தெரியும் நூலோட சிறப்பு, மாணவனுக்கு தெரியாது. புரியுதா இல்லைங்களா? நூலோட சிறப்பு யாருக்கு தெரியும்? ஆசிரியர் தான் கதறணும், ஐயோ அருமையான பாடங்க, விட்டுறாதீங்க, படிங்க, கிடைக்காதுங்க அப்படின்னு. யார் கதறுவார்? ஆசிரியர். ஏன்னா அவருக்கு தான் பாடம் தெரியும். மாணவனுக்கு 10ஓட 11 இல்லை. அதாவது பின்னாடி பல காலங்களுக்கு பிறகு நமக்கு தெரியும், அடடா விட்டுட்டோமே அப்படிங்கிறது ரொம்ப காலம் ஆகும். காரணம், வாய்ப்புகள் நமக்கு எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. கிடைக்கிற போது அப்போ நமக்கு அந்த பொருளின் சிறப்பு நமக்கு தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் நிறையா விட்டுருக்கோம். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வேறு ஒன்றும் இல்லை, வினையை தான் நொந்துக்கணும். வேறு எதை சொன்ன வந்து முடியும்? கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலைன்னு சொல்கிறோமா இல்லையா? அதுதான் இது. ஏன்னா இங்கே கொங்கு நாடு செய்த தவம், பேராசிரியர் வையாபுரி ஐயா, அவர் இப்போ இல்லை, திருவடி அடைஞ்சிட்டார். அவருடைய பாடம் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடைத்தும் அதை நழுவு விட்ட வினை எனக்கு உண்டு.
இன்றைக்கி அவருடைய ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படியோ கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. ஆனாலும் நேராக அதை கேட்குறதுக்கான வாய்ப்பு பெருமான் கொடுத்தார். அதை வினை பயனால் கேட்க முடியல. அவர் போல ஒரு பேராசிரியர்கள் நாட்டுக்கு கிடைக்க மாட்டாங்க. இன்றைக்கி அவர் செய்த நூல்கள் இருக்கிறது, அவர் பேசிய ஒளிப்பதிவுகள் இருக்கிறது. அதை கேட்குறதுக்கு அப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கங்க. எதுக்கு சொல்கிறோம்னா, பெருமான் அவ்வளவு கீழே நமக்கு வந்து கொடுத்தாலும் நமக்கு என்ன இருக்கணும்? அந்த நல்லூல் இருக்கணும். நல்லூல் இருந்தால் தான் கேட்க முடியும், இல்லைன்னா அதெல்லாம் கேட்க முடியாது. அந்த வகையில் இறைவன் நம்ம அறிவுக்கு ரொம்ப தூளமாக இருக்கிறதுனால கீழே இறங்கி 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 வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதினால அவன் திருமேனி கொள்வதில் அவனுக்கு ஒன்றும் இழுக்கு இல்லை. அதெல்லாம் யாருக்கு? நம்முடைய அறிவினுடைய தூள நிலையை காட்டுவது தானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்பதை இங்கே பார்த்து கொள்ளணும். சரி, அடுத்த பாடல் பாருங்கள். எண் 16. பதி உண்மைக்கு பிரமாணம். பதி உண்மைக்கு பிரமாணம். பிரமாணம்னு என்னதுங்க? இருப்பு. இறைவன் என்று ஒருவன் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு விடை எது? 16. பதி உண்மைக்கு பிரமாணம். உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று ஒளதாகி நின்று அளவில் ஒடுங்கும் பின்னும் மலமதனால் உளவாகும் உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலாலும் அலைவியில் அசேதனம் மாயை ஆதலாலும் அணுக்கள் உரு அடையும் அறிவு இலாமையானும் நிலவு தொழில் மருவி உரு நிற்றலானும் நின்று எவையும் அழித்திடுவன் நிமலன்தானே. உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும். உலகமெல்லாம், எல்லா உலகங்களும், ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உழைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். சிவஞான சித்தி. அப்படியே முதல் சிவஞான போகத்துக்கு வந்தீங்கன்னா, அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆது என்பனார் புலவர். முதல் நூற்பா. சிவஞான போதம் முதல் நூற்பா, சிவஞான சித்தியார் முதல் நூற்பா. அதே தான் இங்கே. உலகம் அவனென்றும் அவளென்றும் அது என்றும் பலவாய் சடமாய் சுட்டி அறியப்பட்ட உலகத் தொகுதி. கேட்ட மாதிரி இருக்கா? கேட்ட மாதிரி இருக்குது இல்லையா? முதல் நூற்பா. அதங்க சொல்கிற. உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று, அவன் அவள் அது, அவன் அவள் அது என்று உளதாகி உளதாகி தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே, தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. எனவே இது என்ன செய்யும்? தோன்றி நின்று ஒடுங்கும். தோன்றி நின்று ஒடுங்கும். ஒன்றாகி நின்று அளவில் ஒடுங்கும். ஒன்றாகி நின்று அளவில் ஒடுங்கும். ஒன்றாகி தோற்றுவிக்கப்பட்ட, நின்று காக்கப்பட்ட, ஒடுக்கி ஒடுக்கப்பட்ட உள்பொருளே. சரியா? அளவில் ஒடுங்கும். சரி, ஒடுங்கின உலகம் மீள தோன்றும். ஒடுங்கின உலகம் மீள தோன்றும். ஏன் தோன்றணும்? மலத்து உளதான். மலத்து உளதான். இங்கேருந்து நேராக நீங்கள் அதை வச்சுக்கணும். சிவஞான போதத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பாட்டை பார்க்கணும். சிவஞான போதம் முதல் நூற்பாவும்
இந்த பாட்டும் ஒன்று தான். அது பதிக்கு பிரமாணம். 1, 2, 3 பிரமாண இயல். சிவஞான போதத்தில் ஞாபகம் இருக்கா? முதல் 3 நூறுபா என்னது? பிரமாண இயல். முதல் 100 ரூபா பதிக்கு பிரமாணம். 2வது 100 ரூபா பாசத்துக்கு பிரமாணம். 3வது 100 ரூபா பசுவுக்கு பிரமாணம். இப்போ இந்த பாட்டு எதுக்கு? பதிக்கு பிரமாணம். அப்படியே முதல் 100 ரூபா எடுத்து வச்சுக்கணும். அங்கே இருக்கிறத அப்படியே இங்கே பார்க்கணும். சரிங்களா? ஒடுங்கி உலகம் மேலே தோன்றுவது எற்றுக்கு? மலத்து உலதாம். மலத்து உலதாம். ஆணவ மலம் பக்குவப்படாததுனால ஒடுங்கின உலகம் மேலே தோன்றும். ஆணவ மலம் பக்குவப்படாததுனால மேலே தோன்றும். ஒடுங்கினது எதனால்? அப்போ எதுக்கு ஒடுக்கணும்? ஆணவ மலம் தீர்ற வரைக்கும் அப்படியே வச்சுக்க வேண்டியது தானே. ஏன் ஒடுக்கணும்? ஏங்க ஏன் ஒடுக்கணும்? ஏன்? காலநியதி என்பது ஏதோ ஒன்று வரவேற வச்சு தானே காலநியதி வருது. எதனால் ஒடுக்கணும்? இப்போ எதுக்கு வந்திருக்குறோம்? இங்கே இன்னைக்கு இங்கே எதுக்கு வந்திருக்குறோம்? சிவபிரகாசம் கேருக்கு தானே. 100 பாட்டை முடிச்சுட்டு தான் எல்லோரும் போகணும். பாரலாமா? சிவபிரகாசம் படி தானே வந்துருக்கிறீங்க. 100 பாட்டை முடிச்சுட்டு போயிடலாமா? ஏன் முடிகிற வரைக்கும் நேரத்தை வச்சுக்குவோம். அயற்சி என்ன ஆயிரும்? டயர்டாயிரும் சார். நீங்கள் நடத்துவீங்க, நாங்கள் கேட்க வேண்டாமா? என்ன ஆயிடுது? அயற்சி வந்ததா இல்லையா? அயற்சி வருதில்ல. அது மாதிரி பிறந்த உயிர். இப்போ இதை பிறந்த உயிர் ஏன் ஒடுக்கணும்? கண்மமலம் பரிபாகமான ஒடுக்கிடுவார். கண்மமலம் என்பது என்னது? கொண்டு வந்த வினையை என்ன செய்வார்? முடிச்சு போதும் இன்றைக்கி படித்தது போதும். 1 மணி ஆச்சுன்னா சாப்பிட போங்க, சாப்பிட்டு வாங்க, அப்புறம் 4 மணிக்கு கிளம்புங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளோ, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே நடத்தினா பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம், என்னது நடத்தியாச்சு அப்படின்னு நான் வேணால் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா உயிர் என்ன செய்யாது? விரும்பி நிற்காது. அது மாதிரி உலக போகத்தை நுகரணும்னா அதுக்கு வேட்கை இருக்கிறது எப்போ இருக்கும்? 20 வயசில் ஒரு வேட்கை இருக்கும். 40 வயசு ஆகும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் அப்படியே குறையும். 60 தானா குறைஞ்சிடும். 80 வயசில் என்ன செய்வார்? அவ்வளோதான். இங்கே அங்கே ஒரு நாள் நுகர்ந்த 20 வயசில் ஒரு நாள் நுகர்ந்த அந்த வேகம் 80 வயசில் 1 மாதம் ஆகும். புரியுதா இல்லைங்களா? அப்போ இவனை வச்சு என்ன பண்ணுறது? இவன் வினையை பூரா கழிக்கணும்னா இன்னும் 1000 கோடி வருஷம் வச்சாலும் வேலைக்கு ஆகாது. சரி நீ எல்லாம் படித்தது போதும், கிளம்பு அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு என்ன செய்யலாம்? நாளைக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்க அப்படின்னு கிளப்புறமா இல்லையா? அது மாதிரி பெருமான் என்ன செய்கிறாரு? போதும், வினை நிகழ்ச்சி கண்ம மலமெல்லாம் தீர்ந்தாச்சு, போயிட்டு திருப்பி வாங்க அப்படின்னு அடுத்த பிறவி கொடுக்குறாரா இல்லையா? எனவே ஒடுங்குவதின் காரணம் பிராதத்த கண்மம் என்று சொல்லக்கூடிய கொண்டு வந்த வினை பக்குவமானா ஒடுக்கிடுவார். அப்புறம் மேலே ஏன் தோற்றுவிக்கணும்? ஆணவ மலம் இன்னும் தீரலை. ஆணவ மலம் தீர்ற வரைக்கும் பிறக்க வைப்பார், இறக்க வைப்பார், பிறக்க வைப்பார், இறக்க வைப்பார். அப்போ ஒவ்வொரு பிறவியிலும் என்ன நடந்துட்டுருக்கு? ஆணவ மலம் தேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆணவ மலம் ஒவ்வொரு பிறவியிலையும் ஆணவ மலம் என்னாகி கொண்டு இருக்கிறது? தேய்ந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்ம முதல்ல சொன்னதான், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அந்த வரிசையில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். முன்னேறம்னா என்ன அர்த்தம்? ஆணவ மனம் தேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆணவ மனம் தேய என்ன ஆகிறோம்? அப்படியே இறைவனை நோக்கி முன்னேறிக்கிட்டே போகிறோம். புரியுதா இல்லைங்களா? அதான் கருத்து. எனவே ஒடுங்கிய உலகம் மேலே தோன்றுவதற்கு காரணம் பின் மலமதனால் உளவாகும். இடையிடையில் ஒரு கேள்வி இருக்குது. இந்த பாட்டை படிக்கும் போது இடையில ஒரு கேள்வி இருக்குது. உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உலகாகி நின்று அளவில் ஒடுங்கும். உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். சரி, ஒடுங்கணும் உலகம் மேலே தோன்றணுமா? எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ பாட்டில் இருக்காது. பாட்டில் கேள்வி இருக்காது, பதில் இருக்கு.
பின்னும் மலம் அதனால் உளவாகும். ஒடுங்கின உலகம் ஏன் மேலே தோன்றணும்? ஆணவமலம் இருக்கிறதுனால மேலே தோன்றும். இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேள்வியை வருவிச்சுக்கணும். புரியுதா இல்லைங்களா? எல்லாம் பதில் தான் இருக்குது. எல்லா கேள்வியும் நீங்கள் வருவிச்சுக்கணும். இதில் எல்லாம் என்ன இருக்குது? பதில் இருக்குது. கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தா தான் இது ஏன்னு புரியும். இல்லைன்னா இந்த பாட்டு புரியாது. முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு? உலகம் ஒன்று ஒருத்தி ஒருவன்னு தோன்றி நின்று ஒடுங்கும். ஒடுங்கினது மேலே ஏன் தோன்றணும்? மலத்தினால. பின்னும் மலமதனால் உளவாகும். மலமதனால் உளவாகும். சரியா? அப்போ மலத்தினால் தோன்றுதுன்னு சொன்னால் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரியில் தோன்றணும். உலகம் தோன்றுகிற போது எப்படி தோன்றணும்? ஒரே மாதிரி தானே தோன்றணும். ஏன் பல வகையாக இருக்குது? பல வகையாக இருக்கா இல்லையா? உலகமும் பல வகையாக இருக்குது, உடம்பும் பல வகையாக இருக்குது. உலகத்தையும் உடம்பினாலும் பெறுகிற போகம் பல வகையாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரே போகம், எல்லாத்துக்கும் ஒரே உடம்பு, எல்லாத்துக்கும் ஒரே உலகம். ஏன் இவ்வளவு தினுசாக வைக்கணும்? ஒரே மாதிரி வைக்க வேண்டியது தானே? ஏன் வினை ஒரு மாதிரி இல்லை? வினை பலவாக இருப்பதினால உலகமும் உடம்பும் போகமும் பலவாக இருக்கின்றது. பின் மலமதனால் உளவாகும். உருவம் மாறி வருவது பெயர்வது செல்வது ஆதலாலும். வருவது பெயர்வது செல்வது ஆதலாலும். ஏன்னா வருவது என்பது என்னதுங்க? வினைக்கு தக்கவாறு பல வகைப்பட்ட உடம்புகளை பெற்று. பெயர்வது என்பது என்னதுங்க? காத்தல். இருக்கிற காலத்துலேயும் பல வகையாக இருக்குது ஆன்மா. ஆன்மாக்கள் ஒரே மாதிரியாக இருக்குது. ஒரே தாயின் கருவில் வரக்கூடிய இரட்டை குழந்தை, அடுத்தடுத்து பிறக்கிறது கூட வேண்டாம், இரட்டை குழந்தைங்க எப்படி இருக்கு? ஒரே மாதிரியாக இருக்குது? இல்லை. பிறந்த நேரம் கூட கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்கள் கட்டடத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தா ஜோசிகாரை குறித்து கொடுத்தா என்ன சொல்லுவான்? ஒரே ஜாதகம்தான். ஏன்னா பிறந்த நேரம், அந்த ராசி நட்சத்திரம் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம் முன்ன ஒரு நிமிஷம் பின்ன. நட்சத்திரம் மாறுமா? ராசி மாறுமா? ஒன்றும் மாறாது. ஆனால் ஆள் மாறிட்டான். இவன் மாதிரி அவன் இல்லை, அவன் மாதிரி இவன் இல்லை. ஏன் இல்லை? நீ என்னதான் வந்தாலும் அவன் கொண்டு வந்த வினை வேற, இவன் கொண்டு வந்த வினை வேறு, இல்லைங்களா? இப்போ நம்ம சொல்கிறது தான் என்னது? ஒரே நேரத்தில் பிறந்தவங்க 1000 பேர். இந்த நிமிஷம் பிறந்தவங்க 1000 பேர். தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? ஒரே நிமிடம். இதில் கூட நீங்கள் முன்ன பின்ன வேண்டாம். ஒரே கணம், இந்த நாள், இந்த நேரம், இத்தனை நிமிடம் பிறந்தவங்க 1000 பேர். 1000 பேர் ஒரே மாதிரி இருப்பானா? நீங்கள் ஜோதிடம் பார்க்குறீங்க, நட்சத்திரம் கோள் எதை வேணாலும் குறித்து கட்டத்தை கூட்டி கழித்து போட்டாலும் 1000 பேருக்கு எப்படி வரும்? ஜோதிடம் எப்படி வரும்? ஒரே மாதிரி தானே வரும். ஒரே மாதிரி தானே வரும். ஆனால் 1000 பேருக்கும் நடக்கிற நிகழ்வு ஒரே மாதிரி இருக்குமா? 1000 பேர் ஒரே மாதிரி படிப்பானா? 1000 பேர் ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவானா? 1000 பேருக்கு ஒரே மாதிரி மனைவி வந்து சேருமா? ஒரே மாதிரி குழந்தை பிறக்குமா? அவனுக்கு தனித்தனியாக வினை இருக்கிறது. அப்போ இந்த ஜோதிடம் இல்லையானா இருக்குது. அது உங்களுக்கு ஒரு அவுட்லைன், புரியுதுங்களா? அது என்னது? ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஊமையனுக்கு உளர்வாயம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. புரியுதா இல்லைங்களா? சும்மா ஒரு தெரிஞ்சுக்கலாம், இது நடக்கும் அது நடக்கும். என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கணும்? அந்த வினைக்கு தக்கவாறு தான் எல்லாம் நடக்கும். வினைக்கு தக்கவாறு தான் எல்லாம் நடக்கும். வேறு எல்லாம் ஒன்றும் வழியே இல்லை. எனவே உருவம் மாறி பிறக்கிற போது பல்வேறு வடிவங்களை பெற்று வருவது பெயர்வது செல்வது, வந்து நின்று இறப்பது, பிறப்பு நிலைபெறுதல் இறப்பு என செல்வது ஆதலாலும். சரி, அப்போது இறைவன் என்ன செய்யலாம்? மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறதா இல்லையா? மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறது. அப்போ மாயையிலிருந்து நேராக தோன்றாதா? இறைவன் தான் தோற்றுவிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி என்னதுங்க? மாயையிலிருந்து உலகம் தானே தோன்றும் சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. மாயையிலிருந்தே உலகம் தானே தோன்றும்.
சாங்கியர் என்ன சொல்கிறாங்க, மாயை இருந்து உலகம் தானாக தோன்றும், புருடன் முன்னிலையில் மாயை தொழில் படும்னு சொல்லுவாங்க. அதுக்கு யார் வேண்டாம்? கர்த்தா வேண்டாம். கர்த்தா வேண்டாம் என்பது யாருடைய கருத்து? சாங்கியருடைய கருத்து. எனவே அப்படி தோன்றுமான்னு கேட்டால் அளவில் மாயை அசேதனம் ஆதலாலும். சடப்பொருளியா? சடப்பொருள் ஒருபோதும் தானே தொழில்படாது. தானே தொழில்படாது. சடப்பொருள் தொழில்படணும்னா அதற்கு அறிவுடைய ஒருவன் வேண்டும். அறிவில்லாத பொருள் தானே தொழில்படாது. சரி, அப்போது அறிவுடைய பொருள் தான் இருக்க. எது? உயிர். இப்போ உயிர் மாயையிலிருந்து உடம்பை தோற்றுவித்துக்காதா? தோற்றுக்குமா? தோற்றுவிக்காதா? ஏன் தோற்றுவிக்காது? அவருக்கு அறிவு இருந்தால் நான் ஏன் சார் அப்படி இருக்கிறேன்? இப்போ என்னோடய சாய்ஸுக்கு உடம்புனா நான் எப்படி வாங்கியிருப்பேன், இப்படியா இருப்பேன் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சாய்ஸ் எப்படி இருக்கும்? வேறு வேறையாக இருக்கும். நமக்கே நல்லா தெரியும், நம்ம கேட்டு இந்த உடம்பு வரல, நம்ம கேட்டு இந்த உடம்பு வரல இல்லையா? இல்லைன்னா என்ன செஞ்சுருக்கலாம், இந்த மாதிரி உடம்பு வேணும், இவருக்கு தான் நான் மகனாக பிறக்கணும் அப்படின்லாம் கேட்டு வந்திருக்குமா இல்லையா? அதெல்லாம் இல்லை. அதனால் அணுக்கள் உருவடையும் அறிவு இல்லாமையானும். அணுக்கள்னா அது உயிர்கள். உரு அடைகிற அறிவு அதுக்கு கிடையாது. மாயை தானே உலகமாக வராது. இல்லை உயிர் தான் உடம்பு எடுத்துக்குமான்னு கேட்டால் அதுக்கு அவ்வளோ அறிவு இல்லை. அதுக்கு அறிவு அவ்வளவு இல்லை. அணுக்கள் உருவடையும் அறிவு இயலாமையானும். அடுத்தது, ஆனால் இப்போது உலகம் என்பது தோன்றிவிட்டது, உடம்பு என்பது தோன்றிவிட்டது. இருக்கிற பொருள் 3 தான். ஒன்று இறைவன், உயிர்கள், மாயை, பாசம். இப்போ மாயை தான் உலகத்தை பற்றி பேசுனால மாயை. மாயை மாயை தானே உலகமாக வராது, அறிவற்ற சடப்பொருள். அடுத்தது, உயிர்கள் மாயை தொழில்படுத்தி உடம்பு முதலானவற்றை பெற்றுக்கொள்ளாது. இதுக்கு அறிவுன்னு சொன்னாலும் பத்தாது. அறிவுன்னு சொன்னாலும் பத்தாது. அப்போது ஆனால் கண்ணுக்கு முன்னாடி பெண்ணு இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, உலகம் இருக்கிறது, மாயை இருக்கிறது. மாயை உலகமாகவும் உயிராகவும் வந்துவிட்டது. இருக்கிற பொருள் 3. காரியம் நடந்துருச்சு. காரியம் நடந்து அர்த்தாபத்தி நியாயம்னு பேர். என்னது? மூவரில் இருவர் கள்வர் அல்லர். மூவரில் இருவர் கள்வர் அல்லர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தான் 3 பேர் தான் இருந்தோம், பொருள் காணா, பொருள் காணா, திட்டு போயிடுச்சு. இவனும் எடுக்கலை, இவனும் எடுக்கலை. அப்போ யார் எடுத்துருக்கணும்? அவன் தான். இதை போய் என்ன கேட்டுருக்கிற? இதுக்கு அர்த்தாபத்தி நியாயம்னு பேர், அர்த்தாபத்தி நியாயம்னு பேர். அது மாதிரி 3 பேர் தான் இருக்கிறாங்க. மாயை இருக்கிறது, உயிர் இருக்கிறது, பதிப்பொருள் இருக்கிறது. 3 பொருள் தான் இருக்கிறது. மாயை உலகமாக வராது. உயிருக்கு உலகத்தை தோற்றுவிக்கிற அளவுக்கு அறிவு பத்தாது. ஆனால் இங்கே காரியம் நடந்துருச்சு. என்னது? உலகம் தோன்றி இருக்கிறது, உடம்பு தோன்றி இருக்கிறது. இப்போ இது யார் செஞ்சுருக்கணும்? அவன் தான் செஞ்சுருக்கணும். அவன் தான். சரி, நிலவு தொழில் உரு வருவி நெற்றல். நிலவு தொழில் எங்கென்ன தொழில்? படைத்தல் தொழில். உரு நெற்றலானும் நின்று எவையும் அழித்திடுவன். எவையும் அழித்திடு யாரு? நிமலன் தானே. நிமலன் தான் செஞ்சுருக்கணும். ஏன்னா இவனும் செய்யலை, அதுவாக தானாகவும் ஆகலை. அப்போ யார் செஞ்சுருக்கணும்? அவன் தான் செஞ்சுருக்கணும். ஏன்னா இறைவன் உன்னால் உணர முடியாது. உன்னுடைய பக்குவத்துக்கு இறைவன் செய்தான் என்பது உன்னால் இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, யார் செஞ்சா சொல்லு? இவனும் செய்யலை, தானாகவும் ஆகலை. அப்படி என்ன செய்ய? ஊகித்து உணர்ந்துகொள். ஊகித்து உணர்ந்துகொள். ஏன்னா இப்போ இது முதல் நூற்பால் இருக்கிறதுனால அனுமான அளவை, இது என்ன அளவை? அனுமான அளவை. அனுமானித்து அறிந்து கொள்ள வேண்டியது தான். 8ஆம் நூற்பாவுக்கு வந்தால் என்னது? அனுபவமாக அறிந்துக்க வேண்டியது தான். 1ஆம் நூற்பால் ஆன்மா எப்படி இருக்கும்? பக்குவம் கம்மியாக இருக்கும். அதனால் என்ன செய்கிறாரு? அனுமானத்தில் அறிந்து கொள். காரியம் நடந்துருச்சு, உலகத்தில் காரியம் நடக்கிறது. நீங்கள் நம்ம சாதாரணமாக வைத்துக்கொள்ளும். இப்போ நமக்கு நடக்குது, நான் யாருக்குமே எந்த துன்பமுமே செஞ்சதில்லை, எனக்கு இப்படி ஒரு துன்பம் வருது அப்படின்னா எப்படி வரணும்? நீ இப்போ செய்யலை, இப்போ செய்யலை, ஆனால் உனக்கு துன்பம் வந்துருச்சு. எப்படி வந்திருக்கும்? முன்ன பிறவியில் ஏதாவது செஞ்சுருக்கணும். இது வேறு சத்தமாக பேசினா அரெஸ்ட் பண்ணிடுறாங்களம்மா. முன்னாடி பிறவியில்
ஏதாவது வந்ததுன்னு நல்வினை தீவினைன்னு பேசுனா அரசு பண்ணுறாங்களாமா. என்ன செய்கிறது பாருங்கள், மக்களுக்கு சூழல் எப்படி மாறி போயிடுச்சு பாருங்கள். திருவருள் தான் இல்லையா? பாவ புண்ணியத்தை பற்றி சத்தமாக பேசக்கூடாது. பாவ புண்ணியத்தை என்ன செய்யக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது. பேசினா என்ன ஆகி போச்சு, அது ஒரு பெரிய குற்றம், பெரிய குற்றம். எவ்வளவு நாடு கீழ்நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதுன்னு பாருங்கள். குழந்தைகளுக்கு அதை இதை சொல்லலைன்னா எங்கள் ஒழுக்கத்தை சொல்ல முடியுமா? வச்சு பாருங்கள். பாவ புண்ணியத்தை பேசாமல் உலகத்தில் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்க முடியுமா? முடியாது. அங்கே சொல்லாமல் எங்கே சொல்கிறது? அங்கே தான் சொல்லணும், குழந்தைகளுக்கு தான் சொல்லணும். சொன்ன விதம் அதெல்லாம் வேறு. ஆனால் இதுக்கு இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, ஆன்மீக வகுப்புகள் பள்ளிகளிலே நடைபெறக்கூடாதுன்னு ஒரு சட்டம். என்ன சட்டம் பாருங்கள். நாடு எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதுன்னு தெரியல. கிறிஸ்துவ மிஷனரியில காலையில நடத்துறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்ல செய்யறாங்க, நம்ம ராமகிருஷ்ண மிஷனரிலேயே செய்யறாங்க. நீங்கள் அங்கே சொல்லி பாருங்க, அடுத்த நாள் அத்தனை பேர் ரோட்டில் நிற்பான். அதாங்கய்யா, இல்லை நான் சொல்கிறேன், அங்கே சொன்னால் அடுத்த நாள் அத்தனை பேர் ரோட்டில் நிற்பான். நம்ம இங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வித்தியாசம். அதாவது நீங்கள் தமிழ் என்பது இன்றைக்கி 2000-3000 ஆண்டுகளாக தமிழ் இலக்கியங்கள் இருக்கிறது. தமிழ் இலக்கியங்களை கடத்தி கொண்டு வந்தவை பக்தி இலக்கியங்கள் தான். நீங்கள் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தி கொண்டு வந்தாங்கன்னா, பள்ளிகளில் அந்த கடத்தப்படலை, கோயில்களிலே கடத்தப்பட்டது. இன்றைக்கி இந்த நூல் இருக்கிறது 1000 ஆண்டு ஆச்சு. இந்த நூல் இப்போ நாம் படிச்சுட்டு இருக்கிற நூல் 1000 ஆண்டு பழமையானது. இந்த நூல் இன்றைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு இருக்கிறது. எங்கே கடத்துறாங்க? பக்தி இலக்கியத்தினாலே கடத்தப்படுகிறது. பக்தி இல்லாமல் தமிழ் வளரவே வளராது. பக்தி இலக்கியங்களை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் தமிழ் என்ன செய்ய முடியாது, என்றைக்குமே வளர்த்த முடியாது, என்றைக்குமே வளர்த்த முடியாது. ஆனால் அதெல்லாம் அதற்குள்ளே நிறைய அரசியல் இருக்கிறது. சரி, நம்ம அரசியலுக்குள்ள போக வேண்டாம், பாடத்தையே நடத்த முடியறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம வினைகளை கோட்பாடுகளை சொல்லக்கூடிய சமயம் அவங்க இந்து சமயம்னு சொல்கிறாங்க, அது அரசியலுக்காக சொல்லப்படுவது. ஆனால் சைவமும் அதை என்ன செய்யுதுங்க, முழுமையாக நம்ம தான் பேசுகிறோம், புரியுதுங்களா? பாவ புண்ணியங்களையும் மறுபிறப்பையும் வினை கொள்கையும் பேசக்கூடிய சமயத்தில் மிக உயர்ந்த சமயம் அது சைவ சமயம்தான். சைவ சமயம்தான் மிக உயர்வாக பேசுகிற சமயம். சரி, ரைட்டு. எனவே இவை நடப்பதற்கு யார் வேணும்? முதல்வன் என்பவன் வேண்டும். முதல்வன் என்பவன் வேண்டும். இதுக்கு இடையில 2-3 கேள்வி இருக்குது. பாட்டில் கேள்வி இல்லை, அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. பாட்டை ஒன்று படித்து பார்த்துருங்க. உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி என்று உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும். அளவில் ஒடுங்கும். உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். அப்படி ஒடுங்குகிற உலகம் மீள தோன்றுவது என்று சொன்னால் எதனால்? பின்னும் மலமதனால் உளவாகும். பின்னும் மலமதனால் உளவாகும். அப்புறம் அந்த மலத்தினாலே தோன்றுகிற உலகம் ஒன்று போல் இல்லையே, பலவாறாக இருப்பது எதனால் அப்படின்னு கேட்டால், உருவம் மாறி வருவது பெயர்வது செல்வது ஆதலாலும் வினைக்கு தக்கவாறு வருவதனால அது பலவாக இருக்கிறது, ஒன்று போல இல்லை. அப்போ மாயையிலேருந்து உலகம் தானே தோன்றாதோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்னது? அளவில் மாயை அசேதனம் ஆதலாலும். அளவில் மாயை அசேதனம் ஆதலாலும். மாயை சடம் என்பதினால அது தானாக உலகமாக வராது. சரி, அப்போ உயிர் தான் மாயையிலேருந்து உடம்பையும் உலகத்தையும் தோற்றுவிக்குமா அப்படின்னு கேட்டால் என்னதுங்க? அணுக்கள் உரு அடையும் அறிவு இளாமையானும். அணுக்கள் இவற்றை அடைக்கிற அறிவு அதுக்கு இல்லை என்பதனால அனுமான அளவையினால் அறிக. என்னது? நிலவு தொழில் மருவி உரு நெற்றலார். நிலவு தொழில் நடந்த என்னது? படைத்தல் காத்தல் அழிதல் ஆகிய தொழில்கள் நடைபெற்று இருக்கிறது. எனவே யார்? நின்று எவையும் அழித்திடுவன் நிமலன். இந்த உலகத்தை படைப்பதற்கும் காப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் கர்த்தாவாகிய சிவம் வேண்டப்படுவது.
பாட்டை தனியாக படித்தா புரியும். இடையில கேள்வி உங்களுக்கு நினைவுக்கு வருமானு தெரியல. எங்கேயாவது எழுதி வச்சுக்கங்க. எழுதி வச்சாதான் கேள்வியும் விடையும் சரியாக வரும். சரி, அடுத்த பாடல் பாருங்கள்.